ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தோம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா டேட்டாவில் நாம் இந்த யூசர் ப்ரொஃபைலை நம்ம அப்லோட் பண்ண முடியல. நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கான கோடிங் எழுதலை. ஏன்னா இதில் நான் வந்து டேரெக்டாக சர்வரில் அப்லோட் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக க்ளவுடினரி அப்படின்ற பேக்கேஜ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆன்லைனில் க்ளவுடினரி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் சைன் அப் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்னோட கூகுள் அக்கௌண்ட்டில் நான் லாகின் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணி பாருங்கள், இப்போ லாகின் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதில் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸ்கிப் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டேஷ்போர்டுக்குள்ளே இங்கே வந்துடுவீங்க. சரிங்களா? இப்போ இதில் வந்து பேசிக்காக கேட்குது. நான் பர்சனல் யூஸ்க்கு நான் போட்டுக்கிறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர், நெக்ஸ்ட், அண்ட் தென் இமேஜஸ் மட்டும் தான் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இதில் நான் யூஸ் பண்ண போகிறது ரியாக்ட். நெக்ஸ்ட்டு தென் டன் கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு சிம்பிளான எக்ஸாம்பிளும் இதில் கொடுத்துட்டாங்க. இதில் நமக்கு அந்த க்ளவுட்னரி பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேக் எண்டில் அதை இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. நம்ம பேக் எண்டை முதல்ல ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ என்னோட பேக் எண்டை செலக்ட் பண்ணி இதை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப் பண்ணி npm install cloudinary அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். மற்ற எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ரைட் கிளிக் பண்ணி க்ளோஸ் ஆல் கொடுத்துருங்க. உங்கள் பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா இந்த cloudinary ஆட் ஆகிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட யூசர் கண்ட்ரோலருக்குள்ளே போயிடுங்க. அந்த இடத்துல நம்ம அதை செக் பண்ணிக்கலாம். நான் யூசர் கண்ட்ரோலரில் போயிட்டு அந்த இமேஜை வந்து அப்லோட் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம அதுக்குள்ளே கொண்டு வர போகிறோம். ஸோ யூசர் கண்ட்ரோலர், இதில் பாருங்கள் நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் பார்ட் இங்கே இருக்குது. சரிங்களா? இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் இதை நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நான் npm ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதை நான் ஹைட் பண்ணிடுறேன். ஸோ இதில் நல்லா கவனிங்க, இங்கே நம்ம யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்கோம். இந்த யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் டேட்டாஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டிருக்கோம். இப்போ இதில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது நம்ம register.jsக்குள்ளே போயிடுங்க. அந்த பேஜில் அவதார் அப்படின்ற ஒரு கீ ஒன்று பாஸ் பண்ணியிருப்போம். இங்கே பாருங்கள், செட் அவதார் செட் யூசரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவதார் கீ ஒன்று பாஸ் பண்ணியிருப்பீங்க. இங்கே இருக்குது பாருங்கள். இந்த டேட்டா இந்த டேட்டாவை நாம் வந்து இதில் நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம் நம்மளோட யூசர் கண்ட்ரோலரில். ஸோ யூசர் கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா மூணாவதாக நான் அவதார் நான் கெட் பண்ணிக்கிறேன். நீங்கள் செக் பண்ணுறதா இருந்தால் இங்கே நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா? தென் இப்போ நம்ம க்ளவுடினரியில் நம்ம மூவ் பண்ணிப்போம். இப்போ இதில் வந்து பாருங்கள், பேசிக்காக நமக்கு வந்து பாருங்கள், எனக்கு க்ளவுட் ப்ராஜெக்ட் நேம் ஒன்று இருக்குது, ஏபிஐ கீ ஒன்று இருக்குது, யுவர் சீக்ரெட் கீன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ இந்த க்ளவுட் நேம் இங்கே இருக்கிற இந்த கான்ஃபிகரேஷன் நம்ம வந்து அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இந்த கான்ஃபிகரேஷன் அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட கீ வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. என்னோட கீ நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். நான் மேலே டாப்பில் வேலிடேஷன்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன், என்னோட ப்ராஜெக்ட் நேம் டிஃபால்ட்டாக வந்துருச்சு, என்னோட ஏபிஐ கீ இங்கே வந்துருச்சு. அண்ட் தென் ஆப் சீக்ரெட் எனக்கு கேட்டிருக்கு. இந்த ஆப் சீக்ரெட்டை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து நான் ஜென்ரேட் பண்ணி நம்ம .env ஃபைலில் கூட நீங்கள் அதை எம்பெட் பண்ணிக்கோங்க. இந்த க்ளவுடினரி பேக்கேஜ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா மேலே ஃபஸ்ட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். அவங்களோட வெர்ஷன் 2 பேக்கேஜை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் v2 as cloudinary from cloudinary இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டேட்டா ரெண்டுமே வந்து என்னோட யூனிக் டேட்டா, நீங்கள் உங்களோட யூனிக் டேட்டாஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. தென் ஏபிஐ கீ நம்ம ஜென்ரேட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், நான் வந்து இந்த cloud நேம் அண்ட் ஏபிஐ கீ தனியாக .env ஃபைலில் ஜென்ரேட் பண்ணிவிடுவேன். இந்த சீக்ரெட் கீ எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுனா, இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஏபிஐ கீஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஏபிஐ சீக்ரெட் வந்து பாருங்கள் இங்கே வந்திருக்கும். இதை நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் .env ஃபைலில் எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே இருக்கிற இந்த டேட்டாவை நான் என்னோட .env ஃபைலில் க்ளவுடினரி நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணி ஈக்குவல் டு என்னோட ப்ராஜெக்ட் நேம் போட்டுக்கிட்டேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, நீங்கள் உங்களோடது யூஸ் பண்ணுங்கள். தென் ஏபிஐ கீ எடுத்துக்கிட்டேன். இங்கே இருக்கிற ஏபிஐ கீ என்னவோ அந்த கீ நான் போட்டுக்கிட்டேன். ஸோ என்னோட கீ நான் போடுறேன், உங்கள் கீ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இதுக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுடினரி ஏபிஐ கீ அப்படின்னு நான் கொடுத்துக்கிட்டேன். என்ன வேணால் கொடுத்துக்கோங்க, அது உங்கள் இஷ்டம் தான். தென் உங்களோட ப்ராஜெக்டில் இருக்கிற இந்த வியூ ஏபிஐ கீஸில் ஏபிஐ கீ சீக்ரெட்டை மட்டும் காப்பி பண்ணி நீங்கள் க்ளவுடினரி ஏபிஐ சீக்ரெட் கீ அப்படின்ற கீழே இதை ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் டபுள் கொட்டேஷன் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல காப்பி பண்ண இந்த பர்டிகுலர் கீ இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க.
இன்னொரு விஷயம், இதை நீங்க பேஸ்ட் பண்ணும்போது உங்க இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன் அது கேட்கும். சரிங்களா? அப்ப இதை நீங்க கிளிக் பண்ணி ஷோ பண்ணும்போது உங்க இமெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கீ போயிருக்கும். அந்த கீயை இதுல காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் அது ஷோ பண்ணும். அதை காப்பி பண்ணி அங்க போட்டுக்கோங்க. ஒன்ஸ் நீங்க அதை போட்டதுக்கு அப்புறம் இந்த கான்ஃபிகரேஷன்ஸ்ல நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்ஃபிகரேஷன்ல பை டிஃபால்ட்டா இருக்கிற .env ஃபைல்ல இருந்து இதை நான் வந்து கெட் பண்ணிக்கிறேன். இந்த கான்ஃபிகரேஷனை காமனா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிருந்து கட் பண்ணிடுங்க. இங்க கட் பண்ணிட்டு நீங்க உங்களோட server.js ஃபைல்குள்ள போயிடுங்க. ஸோ வேற எதுலாவது நம்ம வந்து இமேஜ் அப்லோட் யூஸ் பண்றோம்னா இந்த கான்ஃபிகரேஷன் நம்ம அங்கே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த எக்ஸப்ஷன்லாம் இருக்கு, டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி இங்கே இருக்கு. ஸோ இதுக்கு கீழே அல்லது அதுக்கு மேலே கூட நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. பாருங்க, அந்த ஹெடர் ஃபைல் இம்போர்ட் பண்ணிட்டேன். கான்ஃபிகரேஷனில் கிளவுட் நேம், ஏபிஐ கீ, சீக்ரெட் நம்ம வந்து .env ஃபைல்லேருந்து நம்ம இதில் இம்போர்ட் பண்ணியாச்சு. ஓகே, தென் இப்போ நம்மளோட யூசர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே நம்ம போயிடலாம். ஸோ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம அந்த யூசர் கண்ட்ரோலரில் நம்ம எழுதியிருக்கோம். அதை நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. இந்த இடத்துல பப்ளிக் ஐடின்னு இருக்கு, அண்ட் தென் யூஆர்எல் இருக்கு பாத்தீங்களா? இதை நம்ம கிளவுடினரில நம்ம வந்து கெட் பண்ணணும். ஸோ நீங்க வந்து இங்க நீங்க அந்த பிக்சர் நீங்க இந்த அவதார்ல கொண்டு வந்த உடனே இந்த டேட்டாவை நம்ம கிளவுடினரிக்கு நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம். இது அப்லோட் பண்ணணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, உங்க ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஃபோல்டர் ஒன்று நீங்க கிளவுடினரி வெப்சைட்ல கிரியேட் பண்ணணும். மீடியா லைப்ரரிக்குள்ள போயிடுங்க. இப்போ இந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஒரு ஃபோல்டர் ஒன்று நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பை டிஃபால்ட்டாக பாருங்க, அவங்களோட அசட்ஸில் இருக்க பிக்சர்ஸ்லாம் காட்டுது. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ ஃபோல்டர்ஸை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு புது ஃபோல்டர் கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். இதுக்கு ஏதாவது ஒரு நேம் வச்சுக்கோங்க, அவதார்ஸ்ன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் போட்டுக்கோங்க. நான் பாருங்க அவதார்ஸ்ன்னு ஒரு நேம் நான் கிரியேட் பண்ணுறேன். இங்கே ஒரு டம்மி ஃபோல்டர் பாருங்க எனக்கு வந்துருச்சு. இது நீங்கள் உங்கள் கான்ஃபிகரேஷன்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்கள் ப்ராஜெக்டில் அப்லோட் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே தான் போகும். ஸோ இதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வேலிடேஷன் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பாருங்க கான்ஸ்டன்ட் மை கிளவுட் ஈக்குவல் டு அவைட் கிளவுடினரியில் அப்லோடர் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்க. அதில் பாருங்க அப்லோட் ஃபங்க்ஷன் நீங்கள் உங்கள் அவதாரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே பாஸ் பண்ணுறீங்க. எங்கே சேவ் ஆகணும்? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவதார்ஸ்ன்ற ஃபோல்டரில் சேவ் ஆகணும். வித் அண்ட் ஹைட் வந்து 150 அப்படின்னு நான் கொடுத்துக்கிட்டேன். கிராப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலிங், இன்கேஸ் நீங்கள் பெரிய இமேஜாக கொடுத்துருந்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக 150க்கு அவதார் மாறிடும். அண்ட் தென் கிராப் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை ஸ்கேல் பண்ணிக்கும். சரிங்களா? தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கான ஆப்ஜெக்ட்ஸ் நமக்கு கிடைக்கும், பப்ளிக் ஐடி. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல டெம்பரவரி ஐடியை ரிமூவ் பண்ணிட்டு மை கிளவுட் டாட் பப்ளிக் ஐடி அப்படின்ற அந்த ஐடியை நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் இது அந்த இமேஜோட யூஆர்எல் வரும், மை கிளவுட் டாட் செக்யூர் யூஆர்எல் அப்படின்ற இதை நீங்கள் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ புதுசாக ஒரு யூசர் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு புது யூசர் ஒன்று நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அமல் அப்படின்ற நேமில் ஒரு யூசர் நேம் amal@gmail.com, பாஸ்வேர்டு வந்து 1234567889. என்ன வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க, உங்கள் இஷ்டம் தான். தென் ஒரு இமேஜ் ஒன்று நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சும்மா டம்மியாக ஒரு இமேஜ் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிட்டேன். தென் சைன் அப் கொடுக்குறேன். பாருங்கள் ப்ளீஸ் வெயிட்னு வந்துருச்சுங்களா? அது ஏன்னா ஆன்லைனில் கிளவுடினரியில் போயிட்டு சேவ் ஆகிட்டு நமக்கு வரும், அதனால் ப்ளீஸ் வெயிட்னு வரும். பாருங்கள் இப்போ லாகின் பேஜுக்கு வந்தாச்சு. நீங்கள் அவதார் ஃபோல்டரில் போயிட்டு இங்கே நீங்கள் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் நீங்கள் அப்லோட் பண்ண இமேஜ் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த இமேஜுக்கு பாருங்கள் ஒரு டிஃபால்ட்டான ஒரு நேம் ஒன்று கிரியேட் ஆகிடும். இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் அந்த இமேஜோட அவுட்புட் என்ன அப்படிங்கிறது இங்கே நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் டேட்டா பேஸை போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் நமக்கு கிளவுடினரியில் வந்து சேவ் ஆன அமல் டேட்டா அவதாரில் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் பாருங்கள் செக்யூர் யூஆர்எல் வந்துடும். இந்த யூஆர்எல் நீங்கள் ஜஸ்ட் ஒரு காப்பி மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி அந்த ரிசோர்ஸை பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த பிக்சர் பாருங்கள் வந்துருச்சு. இதை நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டில் எங்கே வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் கிளவுடினரியில் ரொம்ப சிம்பிளாக நம்ம டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. அடுத்தது நான் இந்த லாகின் ஃபார்மை டிசைன் பண்ணிடுறேன். ஸோ இதுக்காக வந்து பாருங்கள் புதுசாக எதுவும் வேண்டாம், நம்ம ரெஜிஸ்டர் ஃபார்ம் டிசைன் அப்படியே நம்ம இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் போய் ஃபர்ஸ்ட் லாகின் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணிக்கலாம்.
இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற டிசைன்ஸ் அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மட்டும் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? தென் இதில் நீங்கள் யூஸ் பண்ண அந்த ஸ்டேட் வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே இப்போதைக்கு நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. டிசைன் மட்டும் நம்ம போட்டால் போதும். இதில் வேண்டாம், ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் வேணாம். இது கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்றதுக்கு பதிலாக வெல்கம் பேக் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த H2ல வந்து பாருங்கள், நான் வெல்கம் பேக் அப்படின்னு நான் மாற்றிக்கிட்டேன். இது வந்து டெக்ஸ்ட்டை மட்டும் மாற்றிக்கலாம். ஸோ வெல்கம் பேக் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு மாற்றிக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேராகிராஃபில் ப்ளீஸ் என்டர் யுவர் டீட்டெயில்ஸ் டு சைன் இன் அப்படின்ற டெக்ஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு இமெயில் ஐடி தேவை. நீங்கள் இமெயில் ஐடி வச்சு நம்ம லாகின் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த யூசர் நேம் தேவையில்லை. ஸோ ரிமூவ் பண்ணிடுறேன். இமெயில் ஐடி அப்படியே இருக்கட்டும். ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் இப்போதைக்கு வேண்டாம், இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கு ஸ்டேட் நம்ம தனியாக நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம். ஸோ இமெயில் ஐடி அப்படியே இருக்கட்டும். பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கட்டும். ஸோ பாஸ்வேர்டும் அப்படியே இருக்கட்டும். ஆன் சேஞ்ச் வேணால் ரிமூவ் பண்ணிவிடுங்க. வேல்யூ அட்ரிபியூட் இப்போதைக்கு ரிமூவ் பண்ணுங்க. தென் அடுத்தது இங்கே இருக்கிற இந்த ஃபார்ம் இது நமக்கு தேவையில்லை, இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்கு பதிலாக அடிஷ்னலாக வந்து எனக்கு இந்த இடத்துல ஃபர்கெட் பாஸ்வேர்டு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு லிங்க் வேணும். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து எனக்கு சைன்இன் பட்டன் அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தேவை. ஸோ இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நம்ம ஏற்கனவே நம்ம இந்த ஃபார்மில் வந்து ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் சைன் இன் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதை வந்து டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம மாற்றி இதில் சைன் அப் ஹியர் அப்படின்னு நம்ம மாற்றிக்கலாம். சைன் அப் ஹியர். ஸோ இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. பை டிஃபால்ட்டாக வந்து நம்ம இங்கே இதுக்கு வந்து பட்டன் டெக்ஸ்ட் வந்து லாகின் மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். தென் இதை நான் சேவ் பண்ணுறேன். லாகின் அல்லது சைன்இன் எது வேணால் வச்சுக்கோங்க, அது உங்கள் விஷ் தான். சைன்இன் இதை சேவ் பண்ணியாச்சு. தென் இந்த பேஜில் பாருங்கள், அதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். இது தேவையில்லாத ரெஃபரன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுங்கள். லிங்க்குக்கு பாருங்கள், மேலே ரியாக்ட் ரவுட்டர் டாம் இம்போர்ட் பண்ணணும். கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் இம்போர்ட்டை மட்டும் நான் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். லிங்க் மேலே பாருங்கள், ரியாக்ட் ரவுட்டர் டாமோட லிங்க் வந்து நமக்கு இம்போர்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு எந்த எரரும் இல்லை. பக்காவாக பாருங்கள், எனக்கு அந்த லாகின் ஃபார்ம் எனக்கு வந்துருச்சு. இப்போ இங்கே யூசர் நேம், யூசர் நம்ம வந்து அந்த ஸ்டேட் எல்லாம் மேனேஜ் பண்ணி இதில் இருந்து நம்ம வந்து அடுத்தது நம்ம லாகின் பண்ணலாம். அடுத்தது நம்ம ஸ்லைசரில் அடிஷ்னலாக நம்ம இன்னொரு ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். என்னென்னா கரண்ட்டாக லாகின் பண்ண யூசரோட டீட்டெயில்ஸை கெட் பண்ணுறதுக்காக நம்ம ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஐ ஒன்று கிரியேட் பண்ண ஞாபகம் இருக்குங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நம்மளோட பேக்எண்டில் யூசர் கண்ட்ரோலரில் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒன்று, லாகின் பண்ண உடனே லாக் அவுட் ஒன்று, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு இதெல்லாம் விட்டுருங்க. ஃபர்கெட் பாஸ்வேர்டு, ரீசெட் பாஸ்வேர்டு. இங்கே பார்த்தீங்களா கெட் ப்ரொஃபைல். இந்த ப்ரொஃபைல் நம்ம கெட் பண்ணணும். இதோட ரவுட்டை கூட செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரவுட்ஸ், யூசர் ரவுட் ஸ்லாஷ் ப்ரொஃபைல். பார்த்தீங்களா, லாகின் பண்ணால் தான் ப்ரொஃபைல் இல்லை நம்ம கெட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரொஃபைல் நம்ம வந்து கெட் பண்ணுறதுக்கான ரவுட்டை நம்ம வந்து பேக்எண்ட் ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ணுறதுக்கான ரிடெக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம முதல்ல எழுதிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே இது அப்படியே இருக்கட்டும். இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ண வேண்டாம். நம்மளோட ஸ்லைஸ் ஓவன் பண்ணுங்கள், யூசர் ஸ்லைஸ் ஓவன் பண்ணுங்கள். இதில் இந்த எக்ஸ்ட்ரா பில்டரில் நான் இப்போ 1 by 1 பிளான் பண்ண போகிறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் ஏபிஐ ஓகே. அடுத்தது இது வந்து கெட் ப்ரொஃபைல், யூசர் ப்ரொஃபைலை கெட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து பாருங்கள், நான் ப்ரீவியஸாக போட்டிருக்கேன். அதை நான் இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். கான்ஸ்டன்ட் லோட் யூசர் ஈக்குவல் டு கிரியேட் அசிங் டங்க் யூசர் ஸ்லாஷ் லோட் யூசர்னு வச்சுக்கிட்டேன். இதில் நம்ம எதுவுமே டேட்டா கொடுக்க போகிறது கிடையாது. இது ஒரு அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷன். இன்கேஸ் எரர் வந்ததுன்னா நம்ம இதை கெட் பண்ணிக்கலாம். ட்ரை கேட்ச் மூலிமா நான் ஆக்சியோஸில் ஏபிஐ ஸ்லாஷ் v1 ஸ்லாஷ் ப்ரொஃபைல் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ரவுட்டை நான் அக்சஸ் பண்ணுறேன். அப்படி அக்சஸ் பண்ணும்போது அந்த டேட்டா எனக்கு எந்த யூஸரோ அந்த யூசர் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். அந்த யூசர் டேட்டாவை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போடும்போது இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பில்டரில் அதுக்கான 3 ஸ்டேட்டை நம்ம வந்து இதில் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்காக வந்து பாருங்கள், நான் இன்னொரு புது பில்டர் ஒன்று நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த பில்டருக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு கேஸ் ஆட் கேஸ், இதில் மொத்தம் 3 கேஸ். ஃபஸ்ட்டு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பெண்டிங் கேஸ். ஆட் கேஸில் ஃபஸ்ட்டு கேஸ் நம்மளோட பெண்டிங் கேஸ். ஓகேங்களா?
தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி இன்னும் 3 கேஸ். ஒன்று பெண்டிங், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணும்போது நமக்கு அதுக்கான பேலோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் கிடைக்கும். ஸோ அதை நம்ம தனியாக கெட் பண்ணிக்கலாம். எரர் இருந்தாலும் சரி அதை தனியாக நம்ம கெட் பண்ணிக்கலாம். இது வந்து ரிஜெக்டட் ஸ்டேட். ஓகே, பெண்டிங்காக இருக்கும்போது என்ன பண்ணணும், நம்ம ஸ்டேட்டை வந்து லோடிங் வந்து ட்ரூன்னு சொல்லணும், எரர்ஸ் எதுவும் இல்லைன்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா அந்த டேட்டா நமக்கு கிடச்சிரும். அந்த டேட்டாவை இதில் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பை டிஃபால்ட்டாக லோடிங்கை ஃபால்ஸ்ன்னு கொடுத்துக்கிட்டேன். எரர் எதுவும் கிடையாது, சக்ஸஸ்னால் எரர் எதுவும் கிடையாது. அண்ட் தென் யூசர் டேட்டாவை நான் வந்து பேலோடில் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இஸ் ஆத்தென்டிகேட்டட் ஃபங்க்ஷனையும் நம்ம வந்து லாகின் பண்ணுறப்ப ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப பண்ண அந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி மூலிமா டேட்டா இருந்ததுன்னா ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்றேன். தென் லோக்கல் ஸ்டோரேஜ்லேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிடுறேன். அப்போ லாகின் பண்ணுறப்ப அந்த ப்ரொஃபைல் செக் பண்ணுறப்ப கரண்ட் யூஸரோட டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்டோரேஜ்லேயும் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ப்ளஸ் இஸ் ஆத்தென்டிகேட்டட் கீயும் நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. இல்லை இன்கேஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம ரிஜெக்ட் ஸ்டேட் கால் ஆகும். இந்த ரிஜெக்ட் ஸ்டேட்டில் ஸ்டேட்டோட லோடிங் வந்து ஃபால்ஸ்ன்னு மாற்றிக்கிறேன். பேலோடில் ஏதாவது எரர் மெசேஜ் இருந்தால் அது வரும். அப்படி இல்லைனா ஃபெயில் டு லோட் த யூசர் ப்ரொஃபைல் அப்படின்றது வந்துடும். தென் யூசர் எம்டி, ஆத்தென்டிகேஷனும் பார்த்தீங்கன்னா எம்டியாக நம்ம இதில் செட் பண்ணியாச்சு. இது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் யூசர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லாகின் பண்ணாமல் ப்ரொஃபைல் அக்சஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் அந்த ஸ்டேட்டையும் நம்ம மேனேஜ் பண்ணணும். டைரெக்டாக அக்சஸ் பண்ணக்கூடாது லாகின் பண்ணாமல். அப்போ டைரெக்டாக அக்சஸ் பண்ணுறாங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து பேலோடில் நமக்கு என்ன எரர் வரும்னா 401 எரர் வந்துடும். அப்படி 401 எரர் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன், ஏற்கனவே யூசர் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சரிங்களா? பை டிஃபால்ட்டாக யூசர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை நல் பண்ணிடுறேன். அண்ட் தென் ஆத்தென்டிகேஷனை ஃபால்ஸ் பண்ணிடுறேன். தென் லோக்கல் ஸ்டோரேஜ் டேட்டாவை ரிமூவ் பண்ணிடுறேன். இது 401 எரர். லாகின் பண்ணாமல் அக்சஸ் பண்ணுறப்ப வர எரரை வந்து காட்டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது ஒரு பாப்அப் மாதிரி வரும். பாப்அப் மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். அடுத்தது இதுக்கான ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்லைசர் இது எல்லாத்தையுமே நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நம்ம லாகின் பேஜில் இப்போ யூசரோட இமெயில் அண்ட் தென் அவங்க பாஸ்வேர்டுக்காக நம்ம வந்து ஒரு ஸ்டேட் வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணலாம். பாருங்கள், கான்ஸ்டன்ட் இமெயில் கமா செட் இமெயில் ஈக்குவல் டு யூ ஸ்டேட்டில் எம்டியாக நான் வந்து கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி பாஸ்வேர்டு செட் பாஸ்வேர்டு இதை நம்ம வேல்யூ ஆட்ரிபியூட்ல செட் பண்ணிக்கலாம். வேல்யூ ஈக்குவல் டு இமெயில், தென் வேல்யூ ஈக்குவல் டு பாஸ்வேர்டு. தென் இது ரெண்டுக்கும் ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் நம்ம போட்டுக்கலாம். ஆன் சேஞ்ச் ஈவெண்ட்ல டைப் பண்ணும்போது நமக்கு அந்த டேட்டாவை சேஞ்ச் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணிப்போம். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே ஆன் சேஞ்ச் ஈவெண்ட்ல செட் இமெயிலில் e.target.value இதை கொடுத்துக்கோங்க. சேம் இதே மாதிரி இங்கேயும் போடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா செட் பாஸ்வேர்டு e.target.value இதை சேவ் பண்ணியாச்சு. தென் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சம்திங் எரர் காட்டுது, செக் பண்ணலாம். கன்சோலில் போங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், யூ ஸ்டேட்டை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே இம்போர்ட் ஆகலையா? ஓகே, இங்கே ஆயிடுச்சு. ஓகே, இதில் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ஸ்டேட் வேரியபிளை உள்ளே போடுங்க, வெளியே போட்டிருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ சேவ் பண்ணியாச்சு. தென் அவுட்புட் போகிறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு எந்த எரரும் இல்லை. இப்போ நம்ம டைப் பண்ணி பார்ப்போம். சும்மா ஜஸ்ட்டு ராமன் போடுறேன், raman@gmail.com. பாருங்கள், என்னால் டைப் பண்ண முடியுது. 1 2 3 4 5 6 பாருங்கள், சூப்பராக டைப் பண்ண முடியுது. இந்த இடத்துல நான் அமலா லாகின் பண்ணணும். ஸோ ஏன்னா இப்போ ரீசெண்டாக பாருங்கள், லாஸ்ட்டாக போட்ட அந்த பர்டிகுலர் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமலா லாகின் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், அந்த பிக்சர்ஸ் வந்து எல்லாமே இருக்குது. இந்த டேட்டாவை நம்ம எடுத்துக்கலாம். இதை நீங்கள் லாகின் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.